இந்த வரமா ஐயாவும் இருந்துராச்சு. ஆ அவங்க தான் அவங்க வீட்டில் ஆடு மேய்ச்சாங்க, மாடு மேய்ச்சாங்க. சரி. அவங்க வீட்டில் சின்னம்மானோட. சரி. 6 படியால் சொல்கிறாங்களே நம்ம வீட்டில், அந்த 2 தான் எனக்கு. யார்? ராஜேந்திரன், கொட்டம்மா. அவங்க அவங்க தெரியுமா? அதில் பூரா மாட்டை போட்டு போடணும். அப்புறம் வந்து இந்த வெள்ளை ஃபேண்ட்டுக்காரரு அம்முல், ஆமாம், ஆடு மேய்ச்சார் நம்ம ஊரில், அவர் எல்லாம் மேய்ச்சாங்க தான். அப்புறம் வந்து வாதியார் ஆரோக்கியசாமி பெரியவர் பாக்கியராஜுடைய அண்ணன். ஆமாம். அவர் என்ன பண்ணார்? ஏனாசு. அவர் ஏனாஸ் இல்லை, ஏனாஸுக்கா பெரியவர். எல்லாம் மேய்ச்சானு தான். எல்லாம் மேய்ச்சானு தான். இன்றைக்கி சொல்ல முடியுமா? அதான் கேட்குறேன். இல்லை இன்னைக்கு விடுங்க, அன்னைக்கு நடந்ததா இல்லையா? மேய்ச்சானு தான். ஆனால் இருந்துராச்சு அண்ணன் இங்கே தான். இங்கே தான் இருந்தாங்க. வனத்தானா? இருந்துராச்சு ஐயாவும் தெரியும். சின்னவர் சொல்றீங்க. எத்திராஜ், எர்திராஜ் அவங்க அண்ணன், அவருடைய அண்ணன் வனத்தான். அவருக்கு மேலே இருக்கிறவர் கிடையாது. இல்லை இல்லை ஐயாவும் இங்கே அவர் நல்லா தெரியும். அவர் தான் நம்ம வீட்டுக்கு சாகர வரைக்கும் வந்தவர். இப்போ தாத்தா இருக்கும்பொழுது எப்படி இருந்தது நம்ம குடும்பம்? கொஞ்சம் பைசாக இருந்துச்சு. ஆடு மாடுலாம் கனமாக இருந்துச்சு. வேறு என்ன சிறப்பு? வேறு ஒன்றும் சிறப்பு இல்லை. ஆடு மாடுலாம் நிறையா இருந்துச்சு. விவசாயம்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லா மனுஷாலும் எல்லாம் தங்கமாக நல்ல மாதிரி பேசியிருந்தாங்க. ஆனால் எதிராச்சு அவங்க அண்ணன் 2 பேரும் நம்ம வீட்டு ஆடு மேய்ச்சி எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியும். ஓலகடங்க. ஆமாம், அங்கே தான். புளிய மரத்துங்க அங்கே தான். அது எனக்கும் தெரியும். இன்றைக்கி சொல்ல முடியுமா என் வீட்டில் மாடு மேய்ச்சி ஆடு மேய்ச்சின்னு? இன்றைக்கி சொல்ல முடியாது. இன்றைக்கி மிகுந்துருச்சு கை. இல்லை நீ கோடீஸ்வரன்ல. பின்னிட்டு பின்ன பார்ப்போம். எல்லா சூழ்நிலையும் மாறும். அந்த வம்சத்து பேரை கொண்டு வர்றது தானே எனக்கு அந்த பேர் வச்சான். அவங்க தங்கச்சி கண்ணம்மா அண்ணனை போலவே வரணும், கந்தசாமியை போலவே வரணும், கந்தவேல் எனக்கு பேர் வச்சாங்க. ஆமாம், அந்த பேர் விளங்குறதுக்கு தான் எல்லா முயற்சியும் எடுத்துன்னு இருக்கு. ஒரு கல்யாணத்தில் கேட்டுட்டு சார், அவர் தண்டப்பனுடைய தம்பி மகன், சின்னவனுக்கு பார்த்துக்கணும்.